இந்த திருப்பலியில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் திருப்பலிக்கு புகழெடுத்த அனைத்து நபர்களுக்கு இறைவன் ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டுவதற்காகவும் நம்முடைய பங்கில் வாழ்ந்த இறந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் இறைவன் நித்திய இளைப்பாற்றியை வழங்க வேண்டுவதற்காகவும் இந்த திருப்பலியில் ஒப்புக்கொடுத்த ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாற்றி வழங்க வேண்டுவதற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராகும். அமைதி உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே ஆண்டின் பெருவிழாவை, திருதி ஆண்டவரின் திருவிழாவை கொண்டாடும் இத்தருணத்தில் பங்கு தந்தை ராய் சந்தோஷ் மற்றும் உதவி பங்கு தந்தையர், இங்கே இருக்கின்ற குருக்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் திருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Wish you all a very happy feast. இந்த அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியின் ஒரு நாள். ஆண்டவர் இயேசுடைய இதயத்தின் அன்பை நினைத்து நாம் மகிழ்வது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியினை சமர்ப்பிக்கும் உன்னதமான ஒரு சமயம். நம்முடைய தேவைகளை, இதய ஆவல்களை இதை ஆண்டவர் நமக்கு அபரிமிதமாக தன்னுடைய ஆசையை வழங்கி தந்திருக்கிறார். எனவே நன்றி சொல்வோம். அதே சமயத்தில் அவருடைய இதயம் போல் நம்முடைய இதயம் மாற வேண்டும். இந்த ஒரு முயற்சியில் இறைவன் நிச்சயமாக நமக்கு நமது ஆசையை தருவார் என்கிற நம்பிக்கையில் இந்த அன்பின் பயணத்தை தொடர்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிராலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானத்துடைய புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. உலகினிலே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பாகவும் திருமனிதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்துக நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடியின் ஊற்றாகி அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையில் நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்றும் மீட்டு வருவேன். மக்களிடங்களில் நின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளில் நின்று கூட்டி சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மக்களின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை நீப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு எதுவும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும்.
எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை பொடி சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றியின்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததோ கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள நம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்தால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவர் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த ஊமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக் கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே திருவிழா திருப்பலியில் உங்கள் அனைவரையும் இங்கே பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். புதுமையான ஒரு ஏற்பாடு, அனைவருமே ஒன்றாக இணைந்து இந்த வளாகத்திலே திருவிழா திருப்பலி பங்கேற்பது, வழியில் அருளை பெறுவது, இந்த புதிய ஒரு ஏற்பாட்டில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுடைய திருதிய பெருவிழா நம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய, உணர்த்தக்கூடிய ஒரு பாடம் என்ன, அல்லது இந்த விழாவானது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று நாம் சிந்திக்கையில், ஆண்டவருடைய இதயத்தில் இருக்கும் அன்பு குறைவுபடாமல் நம் அனைவருக்கும் வாரி வழங்கும் வல்லலாக அவருடைய இதயத்தின் அன்பு என்றும் நமக்கு அவர் தருவதற்காக காத்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. புனித இனியாசியாருடைய சிந்தனையை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருவிழாவை பற்றி, அதாவது திருதி ஆண்டவருடைய விழாவை பற்றி அவர் போதிக்கையில் இவராக அவர் சொன்னார், ஆண்டவர் இயேசுவுடைய அன்பு, இதை நாம் 2 வழியில் உணர்கின்றோம், பெறுகின்றோம். முதன்மையாக அன்பு செயலின் வழியாக, இரண்டாவது கொடுப்பதின் வழியாக. நாம் இதற்கு ஆண்டவருடைய அன்பை எப்படி உணர்வது? ஏதோ என்னுடைய ஒரு கற்பனையா அல்லது உள்ளான ஒரு அனுபவமா என்று பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் அன்பு என்னுடைய அனுபவமாக மாற வேண்டும் என்றால் நான் அன்பு செயல்களில் ஈடுபட வேண்டும். அன்பு செயல்களில் நான் அக்கறை செலுத்த வேண்டும். அன்பு செயல்களில் நான் கவனம் செலுத்த வேண்டும். செயல்பாட்டில், வெறும் சிந்தனையில் அல்ல, வெறும் பார்ப்பதில் அல்ல, மாறாக அன்பு செயல்களில் நாம் இறங்கினோமையாகில் ஆண்டவருடைய அன்பை சுவைக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும் என்கின்ற முதலாவது சிந்தனையாக சொல்லுகிறார்.
இரண்டாவதாக, கொடுப்பதில் அதிகமான இன்பம் பெறுவதற்கு பதிலாக என்பதையும் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இங்கே கொடுப்பது, ஆண்டவர் இயேசு தன்னிடமிருந்து அனைத்தையும் கொடுத்தார். எதையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. புனித நகரத்துக்கு, அதாவது ஹோலிலேண்ட், அங்கே நாம் செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் இயேசு அங்கே நடமாடிய, ஆண்டவர் இயேசு தங்கிய, ஆண்டவர் இயேசு செய்த அற்புத காரியங்களை அந்த இடங்களில் பார்க்கின்ற பொழுது அவருடைய அன்பின் வெளிப்பாட்டை பார்க்கின்றோம். கெத்செமனே தோட்டம், அங்கே சென்றார். ஆண்டவர் இவ்வளவு அங்கே வேதனைப்பட்டார். ஆனால் தன்னுடைய குறிக்கோளை அவர் மாற்றிக் கொள்ளவில்லை. அங்கே இரத்த வேர்வை சிந்தினார். இயேசுவின் அங்கே அவருடைய அன்பின் ஒரு வெளிப்பாடை பார்க்கின்றோம். கானான் நாட்டுக்கு, அதாவது ஊருக்கு செல்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு செய்த அற்புதம், அங்கே அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. குறைவு, அங்கே குறைபாடான ஒரு நிலை. அங்கே தண்ணீரை ரசமாக மாற்றியது ஆண்டவர் இயேசுவின் செயல்பாடு. அந்த ஒரு விருந்தில், திருமண விருந்திலே குறைவு விடாமல் மக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்வு, நிறைவு. எனவே ரசம் தீர்ந்து விட்டது. அதை அவர் பார்த்து சும்மா இருந்து விடவில்லை. மாறாக அன்னையுடைய இந்த பரிந்துரையின் பெயராக சாதாரண தண்ணீரை ரசமாக மாற்றுகின்றார். மேலும் கல்வாரிக்கு வருகின்ற பொழுது, அந்த கல்வாரியில் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அவர் தூங்கினார். அங்கே இறந்தார். தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். அங்கேதான் ஒருவன் அவருடைய விழாவை ஈட்டியால் குத்தினார். ரத்தமும் நீரும் வெளியே வந்தது என்று வாசிக்கின்றோம். அங்கே நாம் செல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு சரித்திரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல, மாறாக என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திய இடம் கல்வாரி மலை. ஆகவே கொடுப்பதில் ஆண்டவர் இயேசுவுக்கு மிகவும் அவர் மகிழ்ச்சியுடன் தன்னிருந்த அனைத்தையும் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் பாதங்களே, நான் என்னிடமிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இயேசுவின் அன்பால் நான் ஆட்கொள்ளப்படுகின்றேன் என்றால், அந்த இயேசுவின் அன்பின் அல்லது அவருடைய பெயரால் அன்பு செயல்களை என்னுடைய வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும், கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நம்முடைய உண்மையான கரிசனை, நம்முடைய நேரம், மற்றவர்கள் மீது உண்மையாக அவருடைய நல்வாழ்க்கையை பற்றிய சிந்தனை மற்றும் அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி, இவ்வாறாக கருணையின் செயல்கள், அன்பின் செயல்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில்தான் இயேசுவின் அன்பை நாம் உணர முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். மிக அழகாக எவ்வாறு ஒரு இடையன் தன்னுடைய ஆடுகளை அவன் பாதுகாக்கின்றார். அந்த ஆடுகளை தேடி செல்கின்றார். அந்த ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை பார்க்கின்றார். அந்த ஆடுகளுக்கு வேண்டிய அந்த நல்ல பசுப்புல் நிறைந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறார், ஓட்டிச் செல்கிறார். நீரோடையின் பக்கமாக அவன் ஆடுகளை ஓட்டிச் செல்கின்றார். அன்பை அவர் வெளிப்படுத்துகின்றார் செயல் வடிவிலே. எனவேதான் இன்று இந்த முதல் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் எழுதிய இந்த வார்த்தைகள் நல் ஆயனை பற்றி, இயேசுவை பற்றி குறிப்பிடுகிறது.
இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் அனைவரும் மகிழ்கின்றோம். மகிழ்தான் வேண்டும். இன்னும் நம்மை மகிழ்வு இரட்டிப்பாக மாற வேண்டும் என்றால் உண்மையான திருதிய அன்பின் பக்தர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி என்றால் நாம் திருத்தந்தை நமக்கு சொல்லியது போல அன்பு செயல்களில் ஈடுபட வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற அனைத்தை மலர்ந்து கொடுப்பதிலே நாம் இன்பம் காண வேண்டும். இவராக இயேசுவின் பாதங்களே, இந்த இரு நிலையிலும் நாம் நாளுக்கு நாள் வளர்ச்சி பெறுவோம், அன்பு செயலில் ஈடுபடுவோம். நம்மை ஆண்டவர் இயேசுவின் அன்பின் ஒரு பிரதிபலிப்பாக இன்று மக்களுக்கு நம்மிடம் இருப்பதை தருவோம். விசேஷமாக நல்ல ஒரு சொற்கள், மற்றவர்களுக்கு உதவுகின்ற ஒரு மனப்பான்மை, இத்தகைய ஒரு நிலையில் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் இயேசுவுடைய அன்பிற்கு நன்றி செலுத்துவோம். 350 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. ஆண்டவர் இயேசு காட்சி தந்து புனித மரியாளுக்கு, ஆகவே அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு தொடர்ந்து நன்றி உள்ளவர்களாக மாறுவோம், வாழுவோம், அவருடைய அன்பின் சாட்சிகளாக திகழ்வோம். அதற்காக வேண்டிய வரங்களை இத்திருப்பலியில் வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிப்போம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பதை காணாதே எல்லாம் தந்தை அவரே, கடவுளை ஒரே மகனாய் உதித்து ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் உண்மை தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றி கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக விழித்தவர். இவர் விழித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாரும் படைக்கப்பட்டவர். மனித மதத்தாகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகத்திலிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமரியாவிடம் உடனெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போர்ச்சுகீசின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மனிதர்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையும் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வருகிறார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகளிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவர் நீர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் உண்டாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகிறார். இறை வாக்கினர்களின் வாயிலாக இயேசுவின் இவரை ஒரே புதிய கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் பிதாவை நம்புகிறேன். பாவம் மன்னிப்புக்காக இறந்தோரின் உயிர்ப்பையும் எதிர்பார்த்திருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரரே, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்த போது அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனையும் மனிதனாக அனுப்பி அவர் திருதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். நம்முடைய பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருமறையின் நாயகனே இறைவா, திரு அவையின் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் இறை நம்பிக்கை மிகுந்தவராகவும் விவேகமுடையவராகவும் செயல்படவும்
அறுவடைக்கு சிறப்பாக உழைக்க தேவையான ஞானத்தையும் உடல் நலத்தையும் நிறைவாய் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை வளமான உமது நிறைவாழ்வுக்கு இட்டு செல்லும் இறைவா, பவுல் அடியார் கூறியபடி எங்கள் குடும்பங்கள் இயேசுவின் சிலுவையில் அன்றி வேறெதிலும் ஒரு காலம் பெருமை பாராட்டாமல் இயேசுவின் அடிமைகளாக வாழவும் இறை அரசு பணிகளை ஆர்வமுடன் செய்யவும் வேண்டிய வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை செயல் வீரராய் மாற்றும் இறைவா, இன்றைய உலகில் குழப்பங்களும் போராட்டங்களும் அமைதியின்மையும் சுயநல போக்குகளும் மலிந்து கிடைக்கின்ற சூழலில் அமைதியின் தூதுவராய் எம் உலக அரசியல் தலைவர்கள் சமாதான போக்கை கையாண்டு மக்களுக்கு நன்மைகள் செய்து வளமான வாழ்வை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை புது படைப்பாய் மாற்றும் இறைவா, பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளை மனதில் கொண்டு எம் இளையோர் சிறந்த பணியாளர்களாக உம் திருத்தூதர் தோமாவை போல தன்னலமற்ற சேவைகளை உலக மாந்தர்களை உம் பக்கம் ஈர்க்க வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனிடம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல பரிசுத்த தந்தாய், நீர் உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நன் மனதோடும் திருசந்நிதியில் பணிபுரிய ஆசிக்கின்றோம். ஆனால் பலவீனான நாங்கள் சோதனைகளால் அலைக்கழைக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமகன் இதயத்தை புண்படுத்தியிருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உம் திருமணால் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் திருடுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இந்த படைப்பெல்லாம்
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பாகவும் திருமண இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கியரும் அதனால் நாங்கள் ஒப்புக்கொள்வது உமக்கு கந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கடுமையாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீண்டும் கூறி சேருமாறும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திராவின் அருளடையார்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்திடம் அனைவரும் மீட்க பெறவும் மீட்பளிக்கு ஊற்றுகளிலிருந்து மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானத்துடன் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய படைப்புகள் எல்லாமே புகழ்வது தகுதி. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கேன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணித்து நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய வியப்பை முன்னேற்றத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம். இவை மீண்டும் வருவான் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ளபடியை நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரல் உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினாலே உலகனிய திருவிழமானீர். இவ்வாறு திருமகனின் திருவிழல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பீட்டர், துணை ஆயர்கள் ஆரோக்கிய சதீஷ், ஜோசப் ஹுசைனாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய் தரல வேண்டும் என மன்றாடுகின்றோம். எங்களுக்கு சிதறடிக்க உம்முடைய பிள்ளைகளையும் கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இருந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவன எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியா இவரோ
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமை என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகிலே இறைவன் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை மீட்டெடுக்கும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமினி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோம், பேறு பெற்றோம். தயவுசெய்து யாரும் வந்து கூட்டமாக வந்து கம்யூனியன் வாங்க வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துலேயே குருக்கள் கணிசத்துக்கு வருவாங்க. அதை மேலே இருக்கிற நீங்கள் அங்கேயே இருங்க, கீழே இருக்க வேண்டாம். அங்கே வந்து அங்கேயே கொடுப்பாங்க. யாருன்னா சிக்காக இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், குருக்கள் வந்து அங்கேயே கொடுப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க இங்கே இருங்க, அங்கே யாரும் மூவ் ஆகுதுங்க வருவாங்க. தேங்க்யூ.
Thank you.
இயேசு திருவர்களுடைய அருளும் ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களோடு இருந்து அவருடைய அமைதியும் சமாதானம் சந்தோஷம் அவருடைய ஆசத்தோடு அனைவரையுமே இயேசு திருவிழத்துடைய விழாவை ஒட்டி வாழ்த்துகின்றேன் மற்றும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வெரி வெரி ஹாப்பி ஃபீஸ்ட் யூ ஆல். ஏற்கனவே நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க. எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம், ஒரு 3 பசங்க வந்து காணாமல் போயிட்டாங்க. பெண்கள் 8th 9th 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க. அந்த பசங்க காணாமல் போனதுனால அவங்க இருந்த அந்த ஹாஸ்டலில் இருந்தாங்க. அந்த சிஸ்டர்ஸு, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே எப்படி துடிச்சாங்க அப்படின்னா அது சொல்லவே முடியாது. அவங்க 5 நாள் வந்து பசங்க கிடைக்கவே இல்லை. அவங்க இங்கே ஓடி அங்கே ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஈவன் போலீஸ் கூட வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க, எங்கேயோ ஆனால் முடியல. கடைசியில் வந்து இந்த லீகல் செல் மூலிமா ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் நாங்கள் போட்டோம். அது கார்பரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசங்க வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதனால் ஜட்ஜ் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாரு, இமீடியட்டாக 48 ஹவர்ஸ் அந்த பசங்க இங்கே கொண்டு வரணுங்க. அப்புறமா அவங்க நிறைய கேமராவில் அந்த இதெல்லாம் தேடி எல்லாம் பார்த்து கடைசியில் 20 ஹவர்ஸில் பிடிச்சிட்டாங்க பசங்க இருக்கிறாங்க. அந்த பசங்க வந்து பெங்களூர்லேருந்து பாம்பேக்கு போயிருக்காங்க, பாம்பேலேருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து திரும்ப பெங்களூர் வந்து பெங்களூர் மறுபடியும் பெங்களூர் போயிருக்காங்க, பெங்களூர்லேருந்து அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணி கடைசியில் கிடச்சிட்டாங்க. ஆனால் அந்த 5 நாள் 6 நாள் வந்து அந்த துடிப்பு இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து லிட்ரலி அவங்க வந்து அழுவில், அதாவது கண்ணில் வந்து ரத்தம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இவ்வளோ ப்ரெஷர். ஒருத்தர் யாராவது காணாத போயிட்டாங்கன்னா எவ்வளோ வேதனை இல்லையா? கிறிஸ்து நண்பர்களே, நம்முடைய ஆண்டவர் கூட அப்படித்தான். ஏதாவது ஒரு ஆன்மா வந்து தொலைஞ்சிச்சுன்னா கடவுளால் வந்து தாங்கவே முடியாது. அந்த விழா தான் இந்த விழா. இது வந்து வெறும் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இந்த விழா கிடையாது. உலகத்தில் இருக்க எல்லா ஆன்மா யார்கிட்டலாம் அந்த ஹார்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த விழா. ஆகையினால இந்த விழாவில் வந்து வெறும் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து விஷ் பண்ணுறதில்லை. நீங்கள் யாரெல்லாம் வந்து ரோட்டில் இருக்காங்களோ, வெளியே இருக்காங்களோ, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் நீங்கள் விஷ் பண்ணலாம். இனி வந்து ஆண்டவருடைய இரக்கத்தின் நாள், அதாவது அந்த அந்த கொண்டாடக்கூடிய திருவிழா இயேசுவின் இதயத்தின் மூலியமாக தான் இந்த உலகம் இன்னும் முழுமையாக என்ன சொல்கிறது ஒரு சேஃபாக இருக்குது. நம்முடைய எல்லா பிரச்சனையும் எது இருந்தாலும் இந்த விழாவில் வந்து நம்ம வந்து கடவுளுக்கு நம்ம ஒன்றா செய்யும் பொழுது அவருடைய உடல், அவருடைய இதயமும் நம்முடைய இதயமும் ஒன்றா இருந்தது. ஆகையினால இன்னொரு முறை உங்கள் அனைவருக்குமே இந்த விழாவுடைய வாழ்த்துக்கள் மற்றும் ஆசை. கிளாப்பே பண்ண மாட்டேன். யாரெல்லாம் வந்து ஜோராக கிளாப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஸ்ட்ரோக் ஆவாங்க. ஓகே, கிறிஸ்துவ நண்பர்களே, இது அடுத்த திருப்பலி வந்து நம்ம ஆர்ச்பிஷப் வந்து வர்றார். அவர் வந்து திருப்பலி வந்து கோயிலில் இருக்கும். 10 o'clock மாதம் வந்து கோயிலில் இருக்கும். நான் யோசிச்சது ஒரு வேலை நம்ம இங்கே தான் கோயில் இங்கே புதுசு இருக்குது, உள்ளே வச்சுருந்தோம் ஒரு வழியாக இருப்போம். பட் இருந்தாலும் எங்களுடைய பாரிஷ் கவுன்சில் மெம்பர்ஸ் என்டையர் டீம் அவங்க அனைவருக்கும் நன்றி. மற்றும் குயிக்காக 11:30 மணிக்கு ஒரு இந்த சிக்காதவங்களுக்காக ஒரு திருப்பலி இருக்குது. இந்த மாதிரி விசேஷமாக நம்ம பங்கில் வந்து நிறைய வந்து பெட்ரிட்டனாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 10 வண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களை இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, வீட்டில் சேவை பண்ணுறாங்களே அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மாஸ் வச்சு அவங்க ஆர்டர் பண்ணணுன்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். அதனால அவங்க வந்து 11:30க்கு மாஸ் போவாங்க. வாலண்டியர்ஸ் ப்ளஸ் பாரிஷ் கவுன்சில் மெம்பர்ஸ் தயவுசெய்து 10:15 நீங்கள் அசம்பிள் ஆகிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். 4 மணிக்கு மறுபடியும் ஒரு 3 லாங்குவேஜ் மாஸ் இருக்கும். 5:30 மணிக்கு பொசிஷன் வந்து பெனடிக்ஷன் இருக்கும். கிறிஸ்துவர்களே, இந்த முறை வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம பெரிய ப்ரொசெஷன் போவோம்ல, இந்த முறை வந்து ரோடெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஒரு ஷார்ட், அதாவது இங்கே இருந்து லெஃப்ட் போய் ஃபிலிம் ஹாஸ்பிட்டல் டவுனில் வந்து அந்த ஆக்சிடென்ட் வந்து இப்படி வந்துடுவோம். அதனால் நான் சாயந்தரம் வரும்பொழுது நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் பார்க்கிங் வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இங்கே பான்சைக்கஸில் வந்து நீங்கள் வண்டியை பார்க் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கார் பார்க்கிங் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. போலீஸ் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யாரும் தயவுசெய்து ரோட்டில் வந்து பார்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அடிச்சலாக இருக்கும். அதனால தயவுசெய்து உங்கள் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து யாரெல்லாம் வந்து 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் கிட்டே இருக்கிறீங்களோ அதனால் வண்டியில் வராமல் அவங்க வந்து நடந்து
தொடர்ந்தே வந்து இதில் இந்த ப்ரொசஷனில் பங்கு கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இந்த பக்கத்தில் இருக்க விக்ரம் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் டீம் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஏதாவது எமர்ஜென்சி எதுனா அங்கே ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் எய்ட் வந்து எதாவது பண்ணோன்னா அங்கே பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் யாருக்காவது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏதாவது வேலை வேணும் அப்படின்னா 2 போஸ்ட் காலியாக இருக்குது. அவங்க வந்து நாளைக்கு வந்து என்னை பார்க்கலாம். அது எதாச்சுன்னா பார்க்கலாம். கிறிஸ்தவன் அவர்களே, நான் வந்து சார்ஜுக்கு வர 20ஆம் தேதி தான் ஃபீஸ்ட் இருந்தேன். ஆனால் நிறைய பேர் நினச்சிக்கிறேன் நாங்கள் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு. அப்படி இல்லை. பிஷப் வந்து இங்கிருந்து போகிறதுக்கு முன்னே எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு போனாங்க. ஓகே, எனக்கு எந்த வேலையும் இல்லை. எப்படி சொன்னீங்க, நீங்கள் தூரம் கட்டணா நீங்கள் சோகக்கூடாது. பிஷப் பற்றி ஒரு 3 விஷயம். நான் ஃபஸ்ட்டு பிஷப்பை நான் வந்து ஒரு பாரிஸ் சார்லி பாரிஸ் பஸ்ஸில் இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ வந்து அவர் வந்து அவருடைய அமைதியான ஒரு பார்வை மற்றும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை வந்து கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அவர் அந்த கரெக்டான வழியில் நமக்கு கைட் பண்ணுவார். எனக்கு ஸ்பெஷலாக வந்து எனக்கு அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் பிஎம்எஸ்எஸ் உடைய டைரக்டர் இருக்கும்போது இப்போ கூட அவர் வந்து எனக்கு வைஸ் பிரசிடென்ட் தான். அவர் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை வந்து நேக்காக நீட்டாக ஒரு எந்த குழப்பமும் இல்லாத ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக அதே தான் அவங்கள்ட்ட நிறைய நம்ம கற்றுட்ருக்கோம். அதனால இன்று நம்ம மத்தியத்தில் வந்து நம்ம அனைவருக்கு இயேசு திருத்துடைய அந்த அன்பையும் ஆசீர்வாதம் அவர் பெற்றுக் கொடுத்திருக்கார். அதுக்கு அவருக்கு நல்லுடைய சார்பாக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ பிஷப். நிறைய ஃபெலிசிட்டேஷன்லாம் வேண்டாம் வச்சுருக்காரு. இருந்தாலும் நம்ம இதயம் நிறைய இருக்குது. நம்ம இந்த பாரிஷ் பங்களுடைய நிறைய இதயங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அதனால் ஒரு ஸ்வீட் பாக்ஸை வந்து சாக்லேட் பாக்ஸை அவருக்கு நான் கிஃப்ட் பண்ணி போகிறேன். விஷயம் இந்த நாட்களில் வந்து நம்ம நல்லா வந்து நீங்கள் நிறைய முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு நன்றி. எப்பொழுதுமே நம்ம வந்து ஆண்டவர் இதயத்தோடு நம்ம நடக்கணும். எங்கே போனாலும் உங்கள் வீட்லேயோ எங்கே இருந்தாலும் இயேசுவின் இதயம் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஃப்ரீ கிஃப்ட். நம்ம எப்போ வந்து கம்யூனியன் நம்ம ரிசீவ் பண்ணுறோமே அது கிரேட்டஸ்ட் கிஃப்ட். அது வந்து கடவுளுடைய இதயம். நம்ம உடலில் வந்து நம்ம எடுத்த பிறகு 20 நிமிஷம் வந்து கடவுளுடைய பிரசனம் வந்து நம்மளுக்கு இருக்க நம்ம பாடியில் இருக்கும். குருக்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கும். அதை தான் நிறைய பேர் குருக்கள் எல்லாம் பேசிக்குவாங்க. அதனால எப்பொழுதுமே திருவள்ளுவர் வரும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எந்த பிரச்சனை பரவாயில்லை, அந்த மகிழ்ச்சியோட கடவுளை ஏற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தோட வாழணும் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுக்குற கிரேட்டஸ்ட் கிஃப்ட். எப்போதுமே சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கும். கஷ்டம் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும், பரவாயில்லை. அந்த மகிழ்ச்சியில் தான் வந்து நம்ம கடவுளை பார்க்க முடியாது. அதனால எங்கே போனாலும் இந்த கேரி த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். ஸோ இன்னொரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு செஞ்ச எல்லாருக்கும் நான் நிறைய பேர் லிஸ்ட்டு பண்ணி சொல்லக்கூடிய தேங்க்ஸு எல்லாருக்கும் சேர்த்து இந்த பூ ஓகே மாதிரி கொடுக்குற மாதிரி ஒருத்தருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல். சில காதலுமையாகவே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவில் பங்கேற்று இந்த விழாவின் மகிழ்ச்சியில் எனக்கும் பங்களித்து புதிதாக பங்கேற்கும் பணி ஏற்று பங்கு தந்தை ராயன் சந்தோஷ் அவர்கள் சிறப்பாக தன்னை பணியை துவக்கி இருக்கின்றார். ஆகவே அருமையான ஏற்பாடு. ஆகவே அனைவரின் சார்பாக அருள் தந்தை பங்கு தந்தை சந்தோஷ் அவர்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து என்னை இங்கே அழைத்ததற்காகவும் இந்த மகிழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பை தந்தமைக்காகவும் நன்றி செலுத்துகின்றேன். தேங்க்யூ. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே இந்த அன்பின் அருளையால் எங்களை புனித அன்பத்தையால் பற்றி எறியச் செய்வராய். இவ்வாறு நாங்களும் திருமணம் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தலைவணங்கி இறையாசனை பெறும். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் இன்று உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.